அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து மிகவும் சுவையான முறையில் சிலேப்பி மீனை எப்படி நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் இந்த மசாலா எதுவுமே உதிராமல் செம்ம சூப்பராக நம்ம ரொம்ப ஈஸியான முறைப்படி பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், சிலேப்பி மீன் வந்து நான் 2 மீன் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸ் மீனுங்க. இந்த மீனோட ஸ்கின்னை நான் எப்படி உரிச்சேன்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்காதவங்க வந்து எண்டு ஸ்க்ரீனில் நான் கார்டு கொடுக்குறேன். ப்ளஸ் கமெண்ட் சைடு வந்து நான் வந்து லிங்க்கை வந்து பின் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஸ்கின்னை உரிச்சிட்டு பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஃபிஷ்ஷில் வந்து 4 கட் பண்ணியிருக்கிறேன். இந்த சைடு ஒரு 4 கட்டு, அந்த சைடு ஒரு 4 கட்டு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிஷ்ஷு மீன். இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப அதிக அளவில் முள் இருக்காது. ஒன்லி இந்த சைடில் உள்ள முள், அப்புறம் மிடில் உள்ள முள் தான். எக்ஸ்ட்ரா முள் அந்த சதை பகுதியில் அதிகமாக முள் இருக்காது. இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன்னா. ரொம்ப ஈஸியான முறைப்படி தான் நம்ம இன்றைக்கி பொரிக்க போகிறோம். சில்லி பவுடர் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நல்லா காரசாரமாக இருக்கும். அப்புறம் வந்து மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் வந்து எப்போவுமே இந்த மாதிரி சிம்பிளாக பொரிச்சாலே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப அந்த மசாலா இந்த மசாலா அதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. ஃபிஷ்ஷோட டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே ஒரிஜினலாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு ½ லெமன்லேருந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து அந்த மீனில் மசாலா எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி, அதோட வயிற்று பகுதி, அதோட எல்லா பகுதியிலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் பயன்படுத்துகிற சில்லி பவுடர் ரொம்பவே காரமானதுங்க. அதனால் நான் வந்து தேவையான அளவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. நம்ம வீட்டு கிச்சன் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைபுங்கிற பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுதனோ அப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம மீனை பொரிக்க போகிறோம். ஒரு பெரிய ரொட்டிக்கல் நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். தீயை வந்து மிதமான தீயில் வச்சுருக்கிறேன். பாருங்கள், கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவும் பயன்படுத்திக்கலாம், அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து அதே மாதிரி அந்த மசாலாவும் உதிராமல் இருக்கும். இப்போ வந்து அந்த மீனில் 2 பக்கமும் அதை நல்லா புரட்டி எடுத்துகிட்டு, மாவில் புரட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம இதை பொரிக்க போகிறோம். தவாவில் வச்சாச்சு. மீன் என்றைக்குமே பாருங்கள், நல்ல மிதமான தீயில் இந்த சைடு இது வந்து பெரிய வகை மீன். இந்த சைடு ஒரு 3 நிமிஷம், அந்த சைடு ஒரு 3 நிமிஷம், அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே ஓவர் குக் பண்ணவே கூடாது. ஓவர் குக் பண்ணிங்கன்னா அது வந்து ரஃப்பாக ஹார்டாக ஆயிரும். இது வந்து உங்களுக்கு நல்ல மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்ல ஜூஸியாக சாஃப்டாக கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலை போடுறதுனால நல்ல ஒரு மனம் அந்த உங்கள் ஃபிஷ்ஷில் கிடைக்கும். அந்த ஆயிலில் நல்லா அந்த கருவேப்பிலை வேகும்போது நல்ல வாசம் அந்த ஃபிஷ்ஷில் இறங்கும். இப்போ வந்து திரும்பியும் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும். அவ்வளோதான், ஃபிஷ் ரெடி ஆயிரும். உங்கள் ஃபிஷ்ஷோட இதை பொறுத்து இருக்குது. அதாவது இப்போ பெரிய வகை மீனுன்னா அதுக்கு ஒரு டைம் ஆகும், சின்ன வகை மீன்னா அதுக்கு ஒரு டைம் ஆகும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிட்டுங்க. செம்ம சூப்பராக நம்ம வந்து ஜிலேபி மீனை பொரிச்சு எடுத்தாச்சு. இது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.